ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். காலாட்டு ட்ரெயின் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள். சரியான கூட்டங்க, உள்ளே நுழையவே முடியல. நானும் என் பொண்ணும் உள்ளே போய் பார்த்துட்டே போகணும். என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துக்கலாம். எங்கள் ஊரில் வருஷாந்திரம் நடக்குங்க இந்த மாதிரி திருவிழா. போன வருஷமும் எடுத்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய கடைங்க இதெல்லாம். அப்போ புதுசு நான் வீடியோ எடுக்க அவ்வளோவா தெரியாது எனக்கு. தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக எடுத்து போட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ பெரிய கடை இருக்குங்க. போயிட்டு வரும்போது வாங்கி தரவாமா? எங்கள் அப்பாவுக்கு எதனா வாங்கலாம். வாங்க போயிட்டு வரலாவா? நான் காசு வச்சுக்கிறேன். நீ முன்னாடி போ, நீ முன்னாடி போ. ஏன் 1 மணி வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கோங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் ஜாலியாக ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படியும் 2000 பேர் 3000 பேர் கூட்டியிருப்பாங்க இந்த டென்த்தில். நாங்கள் அதுக்குள்ளே தான் வீடியோ எடுத்து போயிட்டுருக்கோம், நானும் என் பொண்ணும். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. கிடைக்காத பொருளே இருக்காது. என்ன பொருள் ஆசைப்படுறோமோ எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். மொத்த கடைக்காரங்களுமே வந்துட்டு இருந்தாங்க. ஈவினிங்கே ஒரு 4 மணி இருக்குங்க. 4 மணி இருக்கும் ஈவினிங். மழை பெய்கிற மாதிரி இருந்தது, இடிதான் அடிச்சுது. முருகா மழையே பெய்யக்கூடாது இன்னைக்கு, உன்னை நம்பி தான் அவ்வளோ பேரும் கடை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அவ்வளோ வந்த மழை எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். போய் பார்க்க முடியாது, இருக்கிறது எல்லாம்